ஸ்கூல் விட்டு வர்ற உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 1/4 கிலோ இட்லி அரிசியை ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. உப்பு போட்டு அரைச்செடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். நல்லா நைஸாக மாவை அரைச்சிக்கணும். ஒரு வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா தான் நல்ல மணமாக இருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா 2 வதக்கிக்கலாங்க. 1/4 மூடிக்கு தேங்காவை நான் துருவி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ மாவு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் அரிசி மாவு நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கொழக்கட்டை நமக்கு பிடிக்க வரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா வணக்கி வச்சுருக்கிறத மாவில் போட்டுக்கலாங்க. மாவில் போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா மணமாக இருக்கும். ஈவினிங் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு கூடி ரொம்ப நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். 2வது உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அப்புறம் அங்கங்கே உப்பு நிற்கும். அதனால் அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கையில் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக சின்ன ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்து இதில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கொழக்கட்டை ஷேப்பில் நம்ம கையிலே இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு இட்லி சட்டியில் மேலே வாழை இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான கொழக்கட்டை ரெடி ஆயிரும். வாழை இலையோட ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கொழக்கட்டையும் நம்ம உருட்டி வச்சாச்சு. கொஞ்சம் நல்லா வேக வச்சிடலாம். 1/4 மணி நேரத்தில் வெந்துருங்க. நல்லா ஒரு கத்தியை விட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வெந்துடும். இதுக்கு சைடிஷ்க்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். தேங்காய் நிறையா போட்டு கடல கம்மியாக மட்டும் போட்டு அரைச்சோம்னா சட்னி வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் போட்டாச்சு, 1/2 மூடி தேங்காய். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்னி அரைச்சிக்கலாங்க. நல்லா 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மட்டும் சட்னி அரைச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தாளிக்கலாம் வேணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே இருந்தாலே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கொழக்கட்டை நல்லா வெந்துருச்சு. கலர் மாறாமல் அப்படி இருக்குது. எடுத்து நல்லா சுட சுட நம்ம கெட்டி தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.